Chennai Sudesi Expo and Food Carnival 2026 பங்கேற்பாளர்கள் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், மாண்புமிகு திரு மதன் ராஜா. நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று தமிழகத்தினுடைய 2026-2027 நிதியாண்டுக்கான அந்த பட்ஜெட் அப்படிங்கிறது தாக்கல் செய்யப்பட்டது. சரி, பெரிய அளவுல ஒரு மாற்றம் இருக்கும், மக்களுக்கான ஒரு மாற்றம் கொண்டு வர போறாங்க, ஒரு புதிய புதிய திட்டங்கள் அறிவிக்க போறாங்க, வருவாயை பெருக்குவதற்கான திட்டங்கள் நிறைய வச்சிருப்பாங்க. ஏன்னா தாவேகா ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாங்க. அதுல ஒரு வாக்குறுதி, தமிழ்நாட்டினுடைய வருவாயை பெருக்குவதற்காக நாங்கள் ஒரு குழு அமைப்போம், அந்த குழு எப்படியெல்லாம் வருவாயை பெருக்குவதற்கான வழிகள் இருக்கு அப்படிங்கிறத ஒரு டிராப்டா கொடுப்பாங்க, அது மூலியமா நாங்க வருவாயை பெருக்குவோம் அப்படின்னு நிறைய வாக்குறுதிகளை ஏகபோகத்துக்கும் அள்ளி விட்டுருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடந்துச்சான்னு கேட்டா எதுவுமே இல்ல. வெறும் பெயரளவிலான ஒரு மாற்றம். கடந்த திமுக ஆட்சி காலகட்டங்கள்ல என்னெல்லாம் எழுதி ஸ்டிக்கர் ஒட்டி இருந்துச்சோ அதை அப்படியே திரும்ப வெற்றின்னு சொல்லி ஒரு பெயரை மட்டும் அறிவிச்சு இது வெற்றிக்கான திட்டம், இது தாய்மாமன் சீரு, இது அண்ணன் சீரு அப்படின்னு ஏகபோகத்துக்கும் அள்ளி விட்டுருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி தமிழகத்தினுடைய நிதித்துறை செயலாளர் திரு சித்திக் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல குறிப்பிடாரு. அவர் என்ன குறிப்பிடாரு அப்படின்னா, தமிழகத்துல அடுத்த 50 ஆண்டுகளுக்கு எந்த விதமான கடனும் வாங்காமல் அரசு நடத்த முடியாது, இங்க கவர்மெண்ட் கடன் வாங்காம ரன் ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு. அப்போ இந்த வருஷத்துக்கும் கடன் வாங்க போறீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு, ஆமா இந்த வருஷத்துக்கும் 1,22,000 கோடி கிட்டத்தட்ட கடன் வாங்க போறோம் அப்படிங்கிறத வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு. சோ கடந்த திமுக ஆட்சி காலகட்டங்கள்ல நீங்க வைத்த குற்றச்சாட்டு, பல பேர் வைத்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அளவுக்கு அதிகமான கடனை வாங்கியிருக்காங்க, ஏறத்தாழ 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கப்பட்டது திமுக ஆட்சி காலகட்டங்கள்ல. இந்த கடன் மூலியமாக இவர்களுடைய வருவாயை பெருக்கிக் கொண்டார்கள், அதாவது இண்டிவிஜுவலான வருவாய். ஏன்னா தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களே குற்றச்சாட்டு சொன்னது என்ன அப்படின்னா, வரக்கூடிய நிதியில ஏறத்தாழ 20-30% ஸ்டாலின் அவர்களுடைய ஃபண்டுக்கே போயிருது, அதாவது ஸ்டாலின் ஃபண்ட் அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னாரு. சோ அப்போ இதனாலதான் இந்த கடன் வாங்கக்கூடிய தொகை அப்படிங்கிறது கடந்த ஆட்சி காலகட்டங்கள்ல ரொம்பவே அதிகமா இருந்தது. 5.5 லட்சம் கோடி அளவுக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் அதனாலதான் வந்தது அப்படிங்கிறத குற்றச்சாட்டா வச்சாரு. அப்போ நீங்க இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? அதே மாதிரி, அதாவது திமுக என்ன மாதிரியான உருட்டுகள் எல்லாம் உருட்டிக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரியான உருட்டுகளை நீங்களும் உருட்ட போறீங்க, அதே மாதிரியான கடன்களை நீங்களும் வாங்க போறீங்க. சோ மக்களுக்கு மாற்றம் சொல்லி ஓட்டு போட்டவனுக்கு இங்க ஏமாற்றம் மட்டும் தான் மிச்சம் அப்படிங்கிறத தமிழகத்தினுடைய நிதித்துறை செயலாளர் திரு சித்திக் அவர்கள் சொல்லாம சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதா நம்மளுடைய வாதம். அப்போ மாற்றம்னு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. எதுல அப்படின்னு கேட்டோம்னா, வருவாய் பெருக்குவதிலையா? கிடையாது. இல்ல மக்களுக்கான புதிய புதிய திட்டங்கள் அறிவிப்பதிலையா? கிடையாது. ஆனா ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. அது என்ன திட்டம் அப்படின்னா, டாஸ்மாக்ல முன்பதிவு செஞ்சுக்கலாமா மதுபானங்களுக்கு. எவ்வளவு ஒரு கேவலமான திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் மாற்றம்னு மக்கள்கிட்ட எப்படி போய் இதெல்லாம் எடுத்து சொல்ல போறீங்க அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா ஒரு மக்களுக்கான ஒரு அரசாக செயல்படுறோம் அப்படின்னா, நீங்க அறிவிக்கக்கூடிய இந்த முதல் பட்ஜெட், நீங்க ஒரு 6 மாத காலங்கள்ல நீங்க செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் மக்களுக்கான திட்டங்களா இருக்கணும். எடுத்தோனே நான் டாஸ்மாக்ல தான் கவனம் செலுத்துவேன் அப்படின்னா, இந்த அரசு யாருக்கான அரசாக செயல்படுது அப்படிங்கிறதா கேள்வி எழும். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் மக்களுக்கான ஒரு திட்டங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கா? மூலதன வருவாயை பெருக்குவதற்கு இங்க என்ன மாதிரியான ஒரு செயல் திட்டங்களை வச்சிருக்கீங்க அரசு அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது. காலி டப்பா மட்டும் தான் இருக்கு போல. எந்த ஒரு பெரிய வருவாயை பெருக்குவதற்கான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டதான்னு கேட்டா மிகப்பெரிய அளவுல ஒரு கேள்விக்குறியா இருக்கு. கடந்த திமுக ஆட்சி காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான திட்டங்களை சட்டமன்றத்துல சொன்னாங்களோ அதை அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்கு இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது. சரி, ஒரு புது அரசு வந்திருக்கு, 2 திராவிட கழகங்களும் இல்லாத ஒரு அரசு அமைஞ்சிருக்கு. சோ ஒரு புது விதமான திட்டங்களை அறிவிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே கிடையாது. திட்டங்கள், அதாவது இந்த தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு, இந்த மாதிரியான இதே மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல இவங்களும் ஒரு சில விஷயங்களை பண்ணியிருந்தாங்க திமுகவும். சோ அது எல்லாமே மக்களை ஈர்ப்பதற்கான ஒரு கவர்ச்சிகரமான வார்த்தைகளை சொல்லி தேர்தல் நேரங்கள்ல சொல்லப்பட்ட வாக்குறுதிகள். உங்களை இங்க மாற்றத்திற்காக மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதே மாதிரியான இலவசங்களை, இந்த ஃப்ரீபீஸை கொடுத்து மக்களை ஏமாற்றுவதற்காக இங்க உங்களை தேர்ந்தெடுக்கல மக்கள். மக்களுக்கான ஆக்கப்பூர்வமான செயல் திட்ட வடிவங்கள் என்ன வச்சிருக்கீங்க அப்படிங்கறதுக்காக தான் மாற்றம் சொல்லி உங்களை ஒரு தேர்ந்தெடுத்திருக்காங்க மக்கள். நீங்களும் திரும்ப நம்ம தேர்தலில் சொல்லிட்டோம், நாளைக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் கேள்வி வச்சிருவாங்க அப்படிங்கிற அந்த ஒற்றை காரணத்திற்காக மக்களுக்கு தாய்மாமன் சீரு, இந்த அண்ணன் சீரு, இது எல்லாம் மக்கள் கேட்கவே கிடையாது. மக்களுடைய வேலை வாய்ப்புகள், அதாவது இன்றைக்கு இளைஞர்கள் வேலை வாய்ப்புகள் இல்லாம எவ்வளவோ இளைஞர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இளைஞர்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அந்த இளைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நீங்க என்ன மாதிரியான செயல் திட்டங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா அதுவும் இல்ல. இந்த தாய்மாமன் சீரு, இந்த அண்ணன் சீரு, இந்த மாதிரியான திட்டங்களுக்கு நீங்க 500 கோடி 800 கோடி ஒதுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இளைஞர்கள் இன்றைக்கு எவ்வளவோ பேர் இருக்காங்க வேலை வாய்ப்புகள் இல்லாம. அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை கொண்டு வந்திருந்தா இது ஒரு ஆக்கப்பூர்வமான பட்ஜெட் சொல்லலாம். அந்த மாதிரியான திட்டங்களே இல்லாத ஒரு பட்ஜெட்டை எப்படி சொல்லுவாங்க? வெற்று காகிதம் தான் சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் நம்ம சொன்னோம் அப்படின்னா இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சொம்படிக்கிறாங்க, அதிமுகவுக்கு சொம்படிக்கிறாங்க, இப்படியான ஒரு முத்திரை குத்தக்கூடிய வெளியே திரும்பவும் தாவேக்காவின்
கட்சியினர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சி காலகட்டங்கள்ல திமுகவினர் என்ன பண்ணாங்களோ அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்டவங்க எல்லாம் சங்கி இந்த மாதிரியான முத்திரைகளை குத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு தாவேக்காவை எதிர்த்து யார் கேள்வி கேட்டாலும் இதே மாதிரியான ஒரு முத்திரைகளை குத்த ஆரம்பிச்சிருக்காங்க தாவேக்காவினர். சொந்த கட்சியினர் செய்யக்கூடிய தப்பை தட்டி கேட்காத ஒரு கட்சி மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் மிகப்பெரிய உதாரணம் திராவிட முன்னேற்ற கழகம். இதையெல்லாம் விட கூவம் நதிக்கரையை சுத்தம் செய்ய போறோம், கூவம் நதிக்கரையை மேம்படுத்த போறோம் அப்படின்னு ஒரு அறிவிச்சிருக்காங்க. கடந்த 60 வருடமாக திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன மாதிரியான திட்டங்களை சட்டமன்றத்துல எல்லா பட்ஜெட் தாக்கல் அன்னைக்குன்னு சொன்னாங்களோ அதே மாதிரியான ஒரு வெற்று வாக்குறுதி திட்டம் தான் இந்த கூவம் நதிக்கரையை சுத்தம் செய்வது. 60 வருடங்களாக இன்றைக்கு வரைக்கும் அது சுத்தம் செய்யப்படாமையே தான் இருக்கு. அதற்கு வருடா வருடம் பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது ஒரு நிதி ஒதுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். கடந்த திமுக காலகட்டங்கள்ல நிறைய முறை பார்த்திருப்போம் கூவம் நதிக்கரை சுத்தம் செய்ய இவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அது இன்றைக்கு வரைக்கும் சுத்தம் செஞ்சாங்களா கேட்டா கண்டிப்பா கிடையாது. இப்போ தாவேக்கா ஆட்சி காலகட்டத்திலையும் அதே மாதிரியான ஒரு திட்டத்தை சொல்லியிருக்காங்க. சரி, கூவம் நதிக்கரையை நம்ம சுத்தம் செய்ய போறோம் அப்படின்னா அதற்கு குறைந்தபட்சம் ஒரு செயல் திட்ட முன்வடிவமாச்சும் இருக்கணும். அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஒரு நிதி ஒதுக்குவாங்க, நாங்க இந்த மாதிரி சுத்தம் செய்ய போறோம்னு, அதுக்கப்புறம் அது என்ன ஆகும், அது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற எதுவுமே தெரியாது மக்களுக்கு. சோ இது வருடா வருடம் நடக்கக்கூடிய ஒரு சம்பிரதாய அறிவிப்பு தான். அதே மாதிரியான சம்பிரதாய அறிவிப்பை இன்னைக்கு தமிழக வெற்றி கழக அரசும் செஞ்சிருக்காங்க. இங்க ஏன் திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழக வெற்றி கழகமும் ஒரே மாதிரியான திட்டங்கள் அறிவிக்கிறாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் பெரிய அளவிலான வித்தியாசம் இல்லை அப்படின்னு ஏன் குறிப்பிடுறோம் அப்படின்னா, அவர்கள் என்னவெல்லாம் வார்த்தைகளை யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரியான வார்த்தைகளை இவங்களும் பட்ஜெட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்திற்கு கடந்த திமுக ஆட்சி காலகட்டங்கள்ல தான் எதற்கெடுத்தாலும் மத்திய அரசு மேல ஏதாச்சும் ஒரு பழி சொல்லணும், இல்ல மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் ஒரு மோதல் போக்கு இருக்கு அப்படிங்கிறத காமிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மக்கள் பெரிய அளவுல பேச மாட்டாங்க. மக்களுடைய கவனம் எல்லாம் தமிழக அரசும் மத்திய அரசும் ஒரு மோதல் போக்குல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்திலே தான் இருக்கும். அந்த கவனத்துல தான் மக்கள் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவே எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை சீண்டி கொண்டிருந்தாங்க கடந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசு. இன்றைக்கு அதற்காக பயன்படுத்தப்பட்டதுதான் கடந்த முறை பட்ஜெட் தாக்கலின் போது இந்த ரூபாயினுடைய அந்த சிம்பலை மாத்தினது, ரூன் கொண்டு வந்தது, ஒன்றிய அரசின் வார்த்தைக்கு வார்த்தை சொல்றது, இத அப்படியே அச்சு பிசராம இன்றைக்கு தமிழக வெற்றி கழக அரசு சார்பில் பட்ஜெட் தாக்கல் செஞ்ச திரு மரியவில்சன் அவர்களும் உபயோகிச்சிருந்தார். இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பட்ஜெட் தாக்கலின் போதே பார்த்தோம் அந்த ரூபாயினுடைய சிம்பிள் மாத்திருந்தது ரூங்கிறதுல. சோ கடந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருவதற்கு முன்னாடி அந்த ரூபாயினுடைய சிம்பிள் எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துமே 2-3 வருடங்கள் ரூபாயினுடைய சிம்பிள் எப்படி எல்லாம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்னு. சோ இவங்க ஒரு பேட்டர்னை கடைபிடிச்சாங்க. அதே மாதிரியான பேட்டர்னை தமிழக வெற்றி கழகமும் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. இதனாலதான் பெரிய அளவுல ஒரு மாற்றம் இல்லை அப்படிங்கிறத சொல்றோம். சரி, உயர்கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறை இவர்கள் ஆட்சி வருவதற்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்க கல்வித்துறைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், தம் மாணவர்களுடைய இந்த கல்வி நலன் தான் எங்களுடைய மெயினான போக்கஸா இருக்கும் அப்படின்லாம் ஏகபோகத்துக்கும் அள்ளி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியின் போது அவங்களுடைய அந்த இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்கல்ல, அந்த இடைக்கால பட்ஜெட் தாக்கல்ல கூட பள்ளி கல்வித்துறைக்கு அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. அதற்கு முன்னாடி 2025-2026 பட்ஜெட்லயுமே அதிகமான நிதியை தான் பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கியிருந்தாங்க. ஆனா இன்றைக்கு தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைந்ததற்கு பிறகாக இவங்களுடைய பட்ஜெட்ல பள்ளி கல்வித்துறையினுடைய அந்த பட்ஜெட் அப்படிங்கிறது 2000 கோடி கம்மியா இருக்கு. சோ இதுல எங்க இருக்கு இவர்களுடைய போக்கஸ் அப்படிங்கிறது வெளிப்படுது. டாஸ்மாக் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், இதர இந்த தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் பள்ளி கல்வித்துறைக்கு ஏன் கொடுக்கப்படல அப்படிங்கிற ஒரு கேள்விதான். இதற்கெல்லாம் அடுத்தபடியாக உயர்கல்வித்துறையிலுமே இவர்கள் அறிவித்த அந்த பட்ஜெட் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கு முந்தைய அரசோட கணக்கிடப்படும் போது. இதெல்லாம் விட 1,21,000 கோடி வருவாய் பற்றாக்குறை இருக்கு. இதை எப்படி தாவேக்கா அரசு கையாள போறாங்க, இதற்கான என்ன செயல் திட்டம் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. இதெல்லாம் விட பினான்ஸ் மினிஸ்டர் அவருடைய அந்த பட்ஜெட் தாக்கல் அறிக்கையை வாசிப்பதற்கே அவர் பெரிய அளவு கஷ்டப்படுறாரு. ஏன் இதெல்லாம் தாவேக்கா முன்னாடி கேள்விகளாக எழுது அப்படின்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா தமிழ்நாடையே புரட்டி போட்டுருவோம், தமிழ்நாட வானளவுக்கு உயர்த்திடுவோம் அப்படின்னு எல்லாம் ஏகபோகத்திற்கும் வசனம் பேசியவர்கள் இதே தமிழக வெற்றி கழகத்தினர். கடந்த திமுக ஆட்சி காலகட்டங்கள்ல 5,5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இந்த 5,5 லட்சம் கோடியில இருந்து எவ்வளவு பார்ட்டி ஃபண்ட் போச்சுன்னு தெரியல அப்படின்லாம் நிறைய வசனங்களை பேசியிருந்தாங்க. இன்றைக்கு நீங்க வாங்க போற கடனுக்கும் மக்கள் கிட்ட பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா இதையும் எதிர்க்கட்சிகள் கண்டிப்பாக கேள்வி எழுப்பாங்க. அந்த பதில் சொல்லக்கூடிய இடத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசும் விஜய் அவர்களும் இருக்காங்க. இதை எப்படி எல்லாம் சமாளிச்சு திரும்ப மேல வரப்போறாங்க அப்படிங்கிறதே பெரிய அளவுல ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இந்த தமிழக பட்ஜெட், இந்த வேளாண் பட்ஜெட் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும், இந்த 2 நாட்களுக்கு முன்னாடி நடந்த தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அரசியல் கைது, தமிழக அரசியல்ல நிறைய வருடங்களுக்கு பிறகாக இப்பதான் ஒரு பொலிட்டிக்கல் கைது, அதுவும் மிகப்பெரிய அளவுல பேசப்படும் பொருளாக நேஷனல் மீடியா வரைக்கும் பேசப்பட்ட ஒரு விஷயம் உதயநிதி அவர்களுடைய கைது. உதயநிதி அவர்கள் தவறாக பேசினாரு, அதனால அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத கண்டிப்பாக ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சரி, எந்த ஒரு பெண்களையும் நாங்க தவறாக பேசினாலும் விடமாட்டோம், பெண்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா நாங்க அங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு அங்க நிற்கும், விஜய் அவர்கள் நிற்பாரு, உங்கள் விஜய் அண்ணா நிற்பாரு அப்படின்னு ஏகபோகத்துக்கும் விஜய் அவர்கள் வசனம் பேசினாரு. சரி, அதே மாதிரி தான் செயல்பட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் அவர்கள் மீது மிகப்பெரிய அளவுல குற்றச்சாட்டு எழுந்தது. அதற்கு
இதுக்கு ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்தீங்களா? கிடையாது. அதே எம்எல்ஏ, அதே ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் அவர்கள் அடுத்தடுத்து ஆய்வுக்கெல்லாம் போயிட்டு அதை மேனேஜ் பண்ணக்கூடிய வேலையில பார்த்துட்டு இருந்தாரு. அந்த ஆய்வுகளையாச்சும் ஒழுங்கா பண்ணாரான்னு கேட்டா அதுவும் கிடையாது. அதுல ஏகப்பட்ட காமெடிகள், ஏகப்பட்ட கேலிக்குத்தான ஒரு விஷயங்கள். போயிட்டு ஒரு லாரியை போயிட்டு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மக்கள் பிரதிநிதி, அவருக்கு அவருடைய என்ன ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது கூட தெரியல, அவருடைய அதிகாரம் என்னன்னு தெரியல. போய் லாரியோட டயரை ஏன் நீங்க இப்படி வச்சிருக்கீங்க, இதெல்லாம் இப்படி வச்சிருக்க கூடாது அப்படிங்கிறத கால் பண்ணி அந்த லாரி உரிமையாளர்கிட்ட பேசுறாரு. அந்த பெண் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. நீங்க பெண்களுக்கான ஒரு அரசாக நடத்துறீங்க, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, பெண்களுக்கான அரசு தான் இது அப்படின்னு ஏகபோகத்துக்கு வசனம் பேசுறீங்க. ஆனா உங்க கட்சிக்காரங்க மீது ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படின்னா அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பது கிடையாது. இதையெல்லாம் விட உங்க கட்சியை சார்ந்த நபர்கள், தாவேகாவினர் நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல அவ்வளவு வக்கரமான பேச்சுக்களை வெளிப்படுத்துவாங்க. நான் நிறைய பார்த்திருக்கேன் கமெண்ட்ஸ். சோ அவர்கள் மீது எல்லாம் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இதையெல்லாம் விட தாவேகாவுடைய ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர், அவர் பேர் வந்து விஜய் தமிழன் நினைக்கிறேன், அவர் மீது ஒரு பெண் ஓப்பனாக, அதுவும் தமிழகத்தினுடைய சிஎம் செல்ல போயிட்டு புகார் கொடுக்குறாங்க. அந்த மனு மீது இன்றைக்கு வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டா கிடையாது. நீங்க உண்மையிலேயே பெண்களுக்கான ஒரு அரசாக நடத்துறீங்க, நாங்க பெண்கள் மீது யார் கை வச்சாலும் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தீங்க, நீங்க நல்லாட்சி நடத்துறீங்க அப்படின்னா இவர்கள் மீது எல்லாம் முன்னாடி நடவடிக்கை எடுத்திருந்திருக்கணும். உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய, உங்க ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்த சிபிஐஎம் மாநில செயலாளர் திரு சண்முகம் அவர்கள் அந்த குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு. குறைந்தபட்சம் நீங்க மக்கள் சொல்வதை கேட்க வேணாம், உங்க ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிச்ச ஒரு கட்சியினுடைய மாநில செயலாளர் சொல்றாரு, அப்ப கூட இவர்கள் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறதா நிதர்சனம். இங்க யாரும் வரிஞ்சு கட்டிட்டு இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அவர் பேசினது முழுக்க 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 தவறு. ஒரு உள்நோக்கத்தோட தான் பேசினாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அந்த காணொலி பார்த்த எல்லாருக்குமே தெரியும். அவர் அந்த அர்த்தத்துல தான் பேசினாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா அந்த கட்சியினுடைய வரலாறு அப்படி, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் அப்படிதான் பேசி வளர்ந்திருக்காங்க. அந்த கட்சியினுடைய மேடை பேச்சாளர்கள் எவ்வளவு ஆபாசமான மேடை பேச்சாளர்கள் அப்படிங்கிறதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்கு. ஊரறிஞ்ச ஒரு விஷயம் தான் அது. ஆனா கண்டிக்கக்கூடியவர்கள், அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கண்டிக்கக்கூடியவர்கள் எப்படியாப்பட்ட நபர்கள் அப்படிங்கிறதையுமே ஒரு புறம் பார்க்கணும்ல. திருமாவளவன் அவர்கள், அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் கடந்த காலகட்டங்களில் பேசாத பேச்சா, அவர் இன்றைக்கு வந்து எப்படி இப்படி பேசலாம், எப்படி நீங்க வந்து ஒரு பெண்ணை வந்து எப்படி நீங்க இப்படி இழிவுபடுத்தக்கூடிய ஒரு வகையில பேசலாம், ஒரு நடிகையா இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா அப்படிங்கிற மாதிரியான ரீதியில தான் அவருடைய கேள்விகள்லாம் இருந்தது. அதாவது திருமாவளவன் அவர்கள் கொஞ்சம் கடந்த காலத்தை திரும்பி பார்க்கலன்னு நினைக்கிறேன், ரொம்ப தூரம்லாம் இல்ல, ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நபர், அதாவது கலைத்துறையில இருந்த ஒரு நபர், அவர் வந்து பல்வேறு கட்சிகளை மாறி இன்றைக்கு அதிமுகவுல பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர். அந்த நபர் குறித்து பேசும்பொழுது என்ன சொல்றாரு, அவிழ்த்து போட்டு நடிக்கும் நடிகைகளுக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சவர் திருமாவளவன் அவர்கள். அன்றைக்கு எங்கே போச்சு உங்களுடைய அந்த கண்ணியமான பேச்சு? சோ நம்ம ஒரு நபர் மீது குற்றச்சாட்டு வைக்கிறோம் அப்படின்னா பின்னாடி திரும்பி பார்க்கணும், நம்ம என்ன மாதிரி எல்லாம் பேசியிருக்கோம், நம்ம யாரெல்லாம் இப்படி இழிவுபடுத்தக்கூடிய வகையில பேசியிருக்கோம் அப்படிங்கிறத. இன்றைக்கு நம்ம கூட்டணியில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக முழுக்க முழுக்க ஒரு கூட்டணிக்காக சாமரம் வீசக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடாது. சோ நம்ம கடந்த காலகட்டங்களில் என்னெல்லாம் பண்ணிருக்கோங்கிறதையும் திரும்பி பார்க்கணும். சோ மக்களாகிய நீங்கள் தமிழக பட்ஜெட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.